ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளான ஒரு எலிகண்ட்டான ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வீடியோலேயே நம்ம இந்த ப்ளவுஸோட ஹேண்ட் டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம், நெக் டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நெக் டிசைன் பார்த்துக்கலாம். பேக் நெக் டிசைன் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுகர் பீட், ரன்னிங் ஸ்டோன், அப்புறம் 4mm பீட் நம்ம எடுத்திருக்கோம். இதை மட்டுமே யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வியர் பண்ணும்போது. இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பிக்சரை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் 3 லைன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம 3 லைன் பண்ணியிருக்கோம். செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஸ்டோன், அதாவது மல்டி கலர், ஒரே கிறிஸ்டல் ஒயிட் கலரில் தான் இருக்கும். அது ரன்னிங் ஸ்டோன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அந்த ரன்னிங் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் நான் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸை வச்சு நான் லோடிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 4mm பீட் கொடுத்து நான் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேக் டிசைனில் ஒரு புட்டாஸ் மாதிரி ஒரு 4mm பீட் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணி அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்து குட்டி குட்டி சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அங்கங்கே நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேக் சைடு நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், பாருங்கள், ரொம்ப நீட்டாக எலிகெண்ட்டாக இருக்கும். இப்போ இதோட ஹேண்ட் டிசைன் நம்ம எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேம் நீங்கள் எப்பயும் போல் ட்ரா பண்ணிவிட்டு அதே சேம் நீங்கள் 3 லைன் கீழே இந்த மாதிரி ஜரி த்ரெட் as usual 3 லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு லைன் ரன்னிங் ஸ்டோன். அது நான் ஒரு மாதிரி ஒரு கோல்டு கலர் மாதிரி இருக்கும்ல, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட் ஒரு லைன், மேலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு லைனுக்கும் நடுவில் ½ இன்ச்சஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த லைன்ஸை நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸை ஒரு லைனில் 3, அப்புறம் அதுக்கடுத்த லைனில் 2த்துக்கும் சென்டராக ஒரு 2 பீட், அதுக்கப்புறமா இன்னொரு 3 லைன். இதுக்கு இந்த பீட்க்கு இந்த இதில் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3½ ஒரு 4 இன்ச், அதாவது நீங்கள் 3 பார்ட்டிஷனாக எடுத்துக்கோங்க. மொத்தமாக ஒரு 9 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அதில் மேலே 6 இன்ச்சஸ் விட்டுட்டு மீதி கீழேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் அதை நீங்கள் சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ சென்டரில் நம்ம இதை மாதிரி கொடுத்துட்டோம். இன்னொன்று இதில் யூஸ் பண்ண பீட்ஸ் எல்லாமே மேட் ஃபினிஷ் பீட்ஸ் நான் யூஸ் பண்ணல. எல்லாமே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதே தான் நம்மளோட ஹேண்ட் டிசைன். அவ்வளோதான், இதோட ஃபுல் டிசைன் நம்ம பார்க்கலாம். இவ்வளோ தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.